என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14:13 வரை. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் சொல்லிட்டாரு. இயேசுடைய நாமத்துல நீங்க எதை கேட்பீர்கள், நீங்க எதை கேட்பீர்களோ நீங்க கேட்கக்கூடிய காரியத்தை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக ஒரு விஷயம் அங்க நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நீங்க என்ன காரியத்தை கேட்டாலும் அது தேவன் நமக்கு வாய்க்கு செய்யும் பொழுது குமாரன் மூலமாக பிதா மகிமைப்படும்படியாக தான் அதை செய்வேன்ட்டு இங்க சொல்லிட்டாரு. அடுத்தது திரும்பவும் ஞாபகப்படுத்துறாரு. 14 நம்ம பார்ப்போம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னுட்டு ரெண்டாவது தான் சொல்றாரு. நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு ரெண்டாவது தான் அவர் சொல்றாரு. இதுக்கு முன்ன நம்ம என்ன நினைச்சோம், இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சோம், நானும் ஆரம்ப காலத்துல இந்த வசனத்துங்களை படிக்கும் பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, இங்க தேவன் ஜெபத்தை பற்றி கேட்கிறாரு. ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கிற கூடிய காரியங்களை குறித்து அவர் பேசுறாரு. ஜெபத்துல நம்ம போய் அமரும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்கிறோம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக தான் அதை செய்வார் அப்படின்ட்டு தான் நம்ம இவ்வளவு நாள்ல நம்ம அப்படி நினைச்சோம். ஆனா நீங்க நல்லா தியானித்து நீங்க நல்லா இந்த வசனத்தை நீங்க நல்லா கேட்கும் பொழுது இங்க என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது. இங்க ஜெபிப்பதற்கு போவதற்கு முன்பாக நம்முடைய உரிமை என்ன, அது உங்களுடைய உரிமை என்ன? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டதுனால, கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, இயேசுடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, நம்ம ஒரு ஜெபத்துக்கு போவதற்கு முன்பதாக, ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பதாக நமக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன உரிமை இருக்குது என்பதை அதுல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும். கிறிஸ்து இயேசு எனக்கு சிலுவையில என்னத்தை சந்தித்து கொடுத்தார், என்னத்தை முடித்து கொடுத்தார், எனக்கு என்ன உரிமை இருக்கு, முதல்ல நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். கேட்பது என்னுடைய உரிமை, ஆசீர்வதிப்பது தேவனுடைய கடமை. நானும் அப்படிதான் நினைச்சேன். நம்மளுடைய உரிமை தான் ஜபமாக மாறணும், கேட்பது ஜபமாக இல்ல. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய உரிமை என்ன அது என்பது, அந்த உரிமை தான் ஜபமாக மாறணும். ஹல்லேலூயா. ஒரு ஜபத்துக்கு நம்ம போவதற்கு முன்பதாகவே நம்ம வெற்றியாதான் அங்க போறோம். கிறிஸ்துடைய உரிமை நம்மளுக்கு தெரிந்துட்டதுனால, கிறிஸ்து முழுமையா நமக்கு என்னத்தை செய்து முடித்தார் என்பது தெரிந்துட்டதுனால போராட்டம் வராது. அந்த ஜபத்துல நமக்கு போராட்டம் வராது. ஏன்னா கிறிஸ்து முடித்துட்டாரு. இப்ப நம்ம உரிமையாளரா நம்ம அங்க போறோம், பெற்றுக்கொள்ள போறோம். ஹல்லேலூயா. பிகாஸ் நீங்க கேட்கிற காரியத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையாளரா நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய உரிமை என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம்னா, இப்ப நம்ம ஜெப சிந்தையோட நம்ம போக வேண்டாம், பெற்றுக்கொண்டவர்களாக தான் நம்ம போவோம். we go and identify, இது எனக்குரியது, நான் பெற்றுக்கொள்கிறேன். போராடணும், ஜெபிக்கணும், போராடணும் இல்ல, இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு ஜெபமா தான் இருக்கும். அப்போஸ்தலர் 3:2 எடுத்து வாசிப்போம். அப்பொழுதே தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்களாம். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படியாக, தேவாலயத்துக்கு வர்றவங்க கிட்ட பிச்சை கேட்கும்படியாக நாடோறும் அவனை அலங்கார வாசல், அவன் பிச்சை எடுக்கிற இடத்தை அலங்கார வாசல் சொல்றாங்க. அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையே வைப்பார்களாம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்கிறான். அந்த அலங்கார வாசல்ல அமர வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஜனங்கள் பிரவேசிக்கிறாங்க. அந்த ஜனங்கள் பிரவேசிக்கிறதுல ஜனங்களோடு ஜனங்களாக யாரு வராங்க? பேதுருவும் யோவானும் அங்க வராங்க. அவங்க கிட்ட அவன் என்ன செய்யறான்? போய் பிச்சை கேட்கிறான். இதான் சீன். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்கிறான். ஓகே, 4வது நம்ம பார்ப்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, பேதுருவும் யோவானும் இப்ப என்ன செய்றாங்க? அவனை உற்று பார்க்கறாங்க. உற்று பார்த்து என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி பார் என்றார்கள். அந்த சப்பானியை விட்டு சொல்றாங்க, எங்களை நோக்கி பார், என்ன பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று. அப்ப அந்த சப்பானி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, வாவ், நம்மளுக்கு இன்னைக்கு 2 பேர் மாட்டினாங்க, நம்ம கேட்கறதெல்லாம் அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு அந்த சப்பானி என்ன செய்யறான்? அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்க்கிறான். இங்க ஒரு ஓமையா நடக்கப்பட்டது. முதல்ல நம்ம சொன்னோம், இயேசு என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் அப்படின்னு. நீங்க பாருங்க, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன்.
இப்ப நீங்க பாருங்க, அவனுக்கு தேவையானது என்னது, அவனுடைய அத்தியாவசிய தேவைக்கு என்னாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னுட்டு. இப்ப அவங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத, அவங்க கையில என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்ட்டு பார்க்காம அவங்க பார்த்துருக்கலாம். பேதுரு கையில என்ன இருக்கு, யோவான் கையில என்ன இருக்கு, காசு இருக்கா, பொற்காசு இருக்கா, உணவு இருக்கா, பைய இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு அவன் பார்த்துருக்கலாம். ஆனா அவன் அதை பார்க்காம அவன் யோவானையும் பேதுருவையும் நோக்கி பார்க்கிறான். இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருள் கேட்டோம்னாக்கா அவங்க நடந்து வந்தாலே நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பொருள் வருதா இல்ல ஆள் மட்டும் தான் வராங்களா அப்படின்னு தானே. அப்ப அந்த சப்பானி என்ன செஞ்சிருக்கலாம், பேதுருவையும் யோவானையும் கையில என்ன இருக்கு, அவங்க பாக்கெட் தடுப்பா இருக்கா, பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படி பார்த்திருக்கலாம். ஆனா அவன் அதை பார்க்காம பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட அப்படின்றாரு. எழுந்து நட என்று சொல்றான். பிற்பாடு என்ன நடக்குது, பேதுரு என்ன செய்றாரு, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். டைரக்ட் டு தி ஆக்ஷன். என்ன செய்றாரு அவர், பேதுரு அந்த இடத்துல ஒன்னும் அவர் ஜெபிக்கல, அவருடைய ஜெபத்துல எந்த ஒரு போராட்டங்களையும் கொண்டுட்டு வரல, எதுவுமே கொண்டுட்டு வரல. டைரக்ட் டு தி ஆக்ஷன்ல போறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வலது கையில அவனை தூக்கி விடுறாரு. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எப்பொழுது பலன் கொண்டது? தூக்கி விட்டதும். அப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்ல. ஜபங்கள் இல்ல, போராட்டங்கள் இல்ல, மன்றாட்டங்கள் இல்ல, எதுவுமே இல்ல. அவன் என்ன செய்தான், அந்த சப்பானி என்ன செய்தான், பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்தான். அவங்க கையில இருக்கு என்ன இருக்கு கொண்டு வந்திருக்காங்க எதையும் பார்க்காம அவன் பேதுருவையும் யோவானையும் தான் நோக்கி பார்த்தான். ஆனா மனசுல நினைச்சாங்க, எனக்கு இவங்க என்ன வச்சிருக்காங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு அவன் அதை தான் மனசுல நினைத்து அவங்கள நோக்கி பார்த்தா. அவங்க என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு டக்குன்னு கைய பிடிச்சி தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டதும் என்ன நடக்குது, உடனே பிற்பாடு இல்ல, உடனே பேதுருவும் யோவானும் ரெண்டு பேரும் இயேசுடைய நாமத்தை எப்படி அந்த இடத்துல ஆக்ஷனுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. டைரக்டா இயேசுடைய நாமத்துல எழுந்து நட அப்படின்ட்டு நேரா, இயேசுவே நீ அவனை எழுந்து நடக்க செய்யும் அப்படி சொல்லல, எழுந்து நட அப்படின்றாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா காலங்களும் நேரங்களும் எல்லாமே ஷார்ட் ஆயிருச்சு. ஏன்னா இன் ஆக்ஷன்ல போகுது, டைரக்டா ஆக்ஷன்ல போகுது. அப்ப அந்த ஜபங்கள்ல போராட்டங்கள் இல்ல, காத்திருக்க தேவையில்ல, டைரக்டா நடக்குது. அடுத்தது நம்ம பார்ப்போம், 8வது அருமையா இருக்கும். 8வது நீங்க பாத்தீங்கன்னா, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். குதித்தெழுந்து அதுவும் சீக்கிரமா நடக்குது. அவன் தூக்குறப்ப, இப்படி கையை பிடிச்சு வலது கையை பிடிச்சு தூக்குறப்ப, அவன் மன்றாடியோ பிறவிலிருந்து அவன் அப்படி இருந்தவன், சப்பானியா இருந்தவன். நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். தூக்கி எழுந்து நட அப்படின்னா எப்படி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அவன் என்னால நிக்க முடியும் அப்படின்னு அவனால எப்படி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். பிறவிலிருந்து அவன் சப்பானியா இருந்தான். எப்படி முதல்ல நடக்க முடியுதான்னு தானே. சரி, இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, கட்டு பிரிக்கிறாங்க. டாக்டர் என்ன செய்வாங்க, கையை பிடிச்சிக்கோ நீ நட அப்படின்னு. அப்ப பேஷண்ட் மெதுவா நடந்து வருவாங்க. இதுதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எப்படி அந்த மெதுவா நடந்த அந்த ட்ராயல் எதுவுமே இல்லாம, பிசியோ எதுவுமே இல்லாம எப்படி டக்குன்னு அவனால குதித்தெழுந்து பாருங்க, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அப்புறம் நடந்து திரும்பவும் குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்ப நீங்க பாருங்க, அந்த செகண்ட்ல என்னென்ன நடக்குது, என்னென்ன காரியங்கள் அவனுக்குள்ள நடக்குது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு, எல்லாமே பக்கம் பக்கமா டக்கு நடக்குது. அவனுக்குள்ள நடந்தது இப்ப ஜனங்கள் அங்க எல்லாரும் பாக்குறாங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு எல்லாரும் பாக்குறாங்க. தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அப்பதான் சொல்றாங்க. எப்ப
தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள வந்து கிரிகை செய்து அவன் குதித்தெழுந்து நடந்து குதித்து தேவனை ஆராதித்து பிறகு அப்புறம்தான் அங்க உள்ள தேவாலயத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்த்து சொல்றாங்களாம், தேவாலயத்துல அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்து இருந்தவன் இவன்தான். மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்ட. எல்லாமே அவ்வளோ ஸ்பீடா நடக்குது. எதனால? அவனுக்கு தெரியல கிறிஸ்துவுக்குள்ள அவன் யாரு எவரு அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனா அந்த இடத்துல தெரிஞ்சிருந்தவங்க யாரு? யோவானும் பேதுருவும். இப்ப நம்ம நல்லா பார்த்தோம்னா அந்த சப்பானி ஜெபிச்சதுப்பானா அது கூட நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவன் பிறவிலே சப்பானியா இருந்ததுனால சுகம் ஆவானா இல்ல இப்படியே தான் நான் பிறவில இருந்து நான் இப்படி எனக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். என்ன மாற்றம் வரப்போகுது என் வாழ்க்கையில அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா யோவானும் பேதுருவும் அவர்களுடைய அறிக்கையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள உரிமை என்ன, அது அந்த உரிமையை தான் அவங்க எடுத்து அங்க பயன்படுத்துறாங்க. அந்த உரிமை தெரிந்ததுனால ஹல்லேலூயா டைரக்டா அவங்க போயிட்டு அறிக்கை செய்யறாங்க. அந்த சப்பானி உடனே எழுந்து நிக்கிறான், கால்கள் பலன் அடையுது. உடனே அவன் எழுந்து குதிக்கிறான், குதித்து நடக்கிறான், நடந்து துதிக்கிறான். பிற்பாடு தேவாலயத்துக்குள் ஜனங்களாய் பிரவேசிக்கிறான். யோவான் 16:23-24 எடுத்துக்கொள்வோம். அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். எப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களுடைய உரிமை என்ன என்பதை நீங்கள் முழுமையாய் அறிந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவானவர் இயேசு உங்களுக்கு முழுமையாய் சிலுவையில முடித்த காரியங்கள் என்ன என்பதை நம்ம உள்வாங்கி கொள்ளும் பொழுது, அதை சார்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த பூமியில நான் வாழ்வதற்கு கிறிஸ்து இயேசு எனக்கு கொடுத்த உரிமை என்னதுன்னா, உன்னதங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தினால பூரணமா நம்ம ஆசீர்வதித்திருக்கிற அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு எல்லாமே அடங்குது. நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. ஜெபங்களுக்கு நம்ம போகும் பொழுது இயேசு சிலுவையில செய்து முடித்த காரியத்தின் நிமித்தம் அதை பெற்றுக்கொள்கின்ற உரிமை உடையவர்களாக நம்ம போகணும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து நம்ம கிட்ட விரும்புற ஒரு காரியம். ஏன் இந்த இடத்துல நீங்கள் என் நாமத்துல எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை நான் பெற்றுக்கொள்வேன் ரொம்ப ஈஸியா விளங்குற மாதிரி, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ரத்தத்தோட குரூப் என்னது? இயேசு. நம்ம வெட்டினா வர்ற ரத்தம் இல்ல, நமக்கு ஆவிக்குரிய ரீதியில நீங்களும் நானும் பிதாவிடத்திற்கு நம்ம போகும் பொழுது நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்றாரு? இயேசுடைய ரத்தம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மேல எல்லாமே ஒரே குரூப் ரத்தம், இயேசு. இந்த ரத்தத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது. நம்ம ரத்தத்துல உள்ள ஓடுது. இந்த ரத்தத்துல செல்லு கூட இருக்கும், குறையா இருக்கும். என்ன சோப்பு செல்லு கூட இருக்கும், குறைவா இருக்கும். வெள்ளை ரத்தம் கூடையா இருக்கும், குறைவா இருக்கும். ஆனா நம்மளுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து சிந்தப்பட்ட ஒரே ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். எல்லாத்துக்குமே சமமா இருக்குது, ஏற்ற குறைவு கிடையாது. செக்கா போனோம்னா சொல்லுவோம், ரத்தம் திக்கா இருக்கு, உன் ரத்தம் கட்டியா இருக்கு, உன்னோட ரத்தம் ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னுட்டு பாகுபடுத்தி சொல்லுவாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினால நீங்களும் நானும் பார்க்கும்போது எல்லாருமே ஒரே கலர்ல இருக்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு யூனிஃபார்மே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் தான் நமக்கு யூனிஃபார்ம். எதுக்கு? என்டர் ஆவறதுக்கு இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் ஒன்றுதான். அந்த ரத்தம் நமக்கு மாத்திரம் இப்படியே போதுமா? நம்மளுடைய சன்னதிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே பூசப்படணும். அல்லேலூயா. எல்லாருக்குமே பூசப்படணும். இந்த உரிமை கிறிஸ்து இயேசுக்குள்ள இயேசு நமக்கு கொடுத்த இந்த உரிமை, பூரண வாழ்வு, நித்திய ஜீவன், நீதி, சகாயம், இது எல்லாமே பூரணமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த உரிமையை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த உரிமை நமக்கு மட்டும் போதுமா? இந்த கொண்டாட்டம் நமக்கு மட்டும் போதுமா? இந்த மகிழ்ச்சி நமக்கு மட்டும் போதுமா? அப்ப இந்த உரிமை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போகணும், நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கு போகணும், நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்ம போகணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உரிமையோட நிக்கிறோம், தயாரா இருக்கோம். இயேசு உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கின்ற இதே இந்த உரிமை அவர்களுக்கும் உண்டு. அவங்க இன்னும் பார்க்கல, அவங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆக்சுவலி ஜெபம் என்பது உங்களின் உரிமைகளையும் உங்களுடைய சலுகைகளையும் நீங்க போய் கேட்கிற நேரம்.
அதுதான் ஜெபம். அதனால தான் அவர் சொன்னாரு, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். உரிமை தெரிஞ்சிருச்சு. இப்ப சலுகைக்குள்ள நம்ம வருவோம். சலுகையை கேட்கிற நேரமா? இப்ப நம்ம ஒரு 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 பில்டிங் வீடு வாங்குறோம், அபார்ட்மெண்ட்ல நம்ம வீடு வாங்குறோம்னா அங்க நமக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த வீடு மட்டும் இல்லைங்க, சலுகைகள்லாம் என்ன இருக்கும்னாக்கா அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பிளே கிரவுண்ட் இருக்கும். நம்ம என்னாச்சும் ஃபேமிலி ஈவென்ட் ஃபங்க்ஷன் செய்யணும்னா அங்க ஒரு சின்ன ஹால் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னது? இது எல்லாமே சலுகைகள். ஆமாவா? இதெல்லாமே நம்மளுக்கு சலுகைகளா நம்மளுக்கு அங்க இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ள இயேசு நமக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிற்பாடு உரிமைகளையும் சலுகைகளையும் நம்ம கேட்கிற நேரம், நீங்க ஜெபத்துக்கு நீங்க போகும் பொழுது நமக்கு எதுவுமே நிபந்தனையா போகாது. நீங்க இன்னைக்கு யாரையும் ஏசிருக்க கூடாது, இன்னைக்கு நீங்க எதுவும் பண்ணிருக்க கூடாது, உடலை நம்ம வர்த்திக்க வேண்டாம். இப்ப சில பேர் இருப்பீங்க, நீங்க உபவாசம் எடுத்து ஜபிக்கிறவங்க நீங்க இருப்பீங்க. அதை நான் தப்பு சொல்லல, தப்பு சொல்ல கிடையாது. உங்களுக்கு பிடிக்குது, உபவாசம் எடுத்து ஜபிப்பது உங்களுக்கு பிடிக்குது, உங்களோட உடம்புல தெம்பு இருக்கு, நல்ல பலன் இருக்கு, ஓகேவா இருக்கு, செய்யுங்க. அது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உபவாசம்லாம் எடுத்ததில்லை. உபவாசம்லாம் நான் எடுத்ததில்லை. என்னால் முடியாது, சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது. நான் நல்லா சாப்பிட்றாரு, மணி நேரம் ஜபிக்கணும்னா சந்தோஷமா நான் போவேன். ஆனால் என்னால் உபவாசத்தோட என்னால் முடியாது. என்னால் எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு தண்ணி வேணும். உபவாசத்தில் போய் ஜபிக்கிறவங்க அவங்களால முடியுது செய்யட்டும். ஆனால் இப்போ நான் உபவாசம் இல்லாததுனால நான் போகிறேன், ஜபிக்கிறேன். அதனால என்னுடைய ஜபங்கள் வீக்கா? என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுதா? நான் உரிமைக்குரியவள் இல்லையா? இல்லைங்க. சகலத்திலையும் இயேசு சிந்திய ரத்தம் நமக்கு எல்லாமே சமம், எல்லாருக்குமே சமம். பாட்டுத்தாள் போடுறவங்களுக்கும் அதே ரத்தம் தான், மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கும் அதே ரத்தம் தான், பாடுறவங்களுக்கும் அதே ரத்தம் தான், பிரசங்கம் பண்றவங்களுக்கும் அதே ரத்தம் தான், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களும் அதே ரத்தம் தான், இயேசுடைய ரத்தம் தான். படிக்கட்டு கூட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒண்ணு. தேவனுடைய பார்வையில இயேசுடைய நாமத்தின் மூலமா அப்பா நம்மள ஐடென்டிஃபை பண்றது இயேசு மட்டும்தான். ஏற்ற தாழ்வு, ரத்தம் திக்கு, ரத்தம் லைட்டு, சாயே பக்கட் எதுவுமே கிடையாது. இயேசுடைய ரத்தம் வல்லமை உள்ள ரத்தம், எல்லாருக்குமே வல்லமை தரித்து கொண்டுதான் இயேசுடைய நாமத்தில் இருக்கணும். அதனால இந்த உரிமையோட போங்க. இந்த உரிமையை தெரிந்து கொண்டோம்னா நம்ம போய் கேட்க மாட்டோம், பெற்றுக்கொள்வோம். அந்த சப்பானி பெற்றுக்கொண்டான். பல வேலைகள் எல்லாம் நம்ம உடனே பெற்றுக்கொள்ளல. நமக்குரியது நமக்கு தானே, உங்களுக்குரியது உங்களுக்கு தானே. மனுஷனால தடை செய்ய முடியாது, மனுஷனால தடை செய்யவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து இயேசு உங்களுக்காக கடந்து சென்றார், எனக்காக கடந்து சென்றார், நமக்காக, நமக்கு முன்பாக, நமக்கு பின்பாக இல்ல. நீ போய் டெஸ்ட் பண்ணு, நீ போயிட்டு அடிபட்டு விழுந்துட்டு அப்புறம் உன்னால முடியலன்னா நீ என்ன கூப்பிடு. ஆனா நம்ம தான் அப்படி செய்யறோம். மற்றது எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணிட்டு, எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு, எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் செக் பண்ணிட்டு, என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு முடியாத பட்சத்தில் ஜாலியா உட்காந்துருது. ஜாலியா உட்காந்துடுறோம். ஜாலியா உட்காந்துட்டு இப்ப நம்ம இயேசுவே சார்ந்து கொள்வோம் அப்படின்னு எப்படி தெரியுமா, லம்பேவா அப்படியே சாஞ்சி கிடப்போம். இல்லைங்க, எல்லா விதத்திலும் முதல்ல போயிட்டு சரண்டர். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலுமே முதல்ல போயிட்டு சரண்டர். பத்தல கேளுங்க. என்னத்தை கேளுங்க? ஞானத்தை கேளுங்க. தேவனுடைய ஞானத்தை கேட்போம். அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும். கிறிஸ்து இயேசுடைய வழிநடத்துதலை கேட்போம். கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களை இன்னும், அவர் கிருபையாய் முடித்த காரியங்களை இன்னும். அதனாலதான் எப்பயுமே நம்ம என்ன கேட்கிறோம், இங்க வர்றவங்க எல்லாமே என்ன எதை பத்தி பேசுறாங்க, பேசுறவங்க எல்லாமே என்ன பத்தி பேசுறாங்க? கிறிஸ்து செய்து முடித்த வேலையை தான். ஏன்னா கிறிஸ்து செய்து முடித்த வேலையில மட்டும்தான் இளைப்பாற முடியும், வேற எதுலையுமே முடியாது. நீங்க எத்தனை தடவை தோல்வியை பார்த்தாலும், எவ்வளவுதான் தாமதம் ஆனாலும், ஆனால் கிறிஸ்து செய்து முடித்த வேலையின் நிமித்தம் தான் உங்களுக்குரியது உங்களுக்கு. ஹல்லேலூயா. நமக்குரியது நமக்கு தாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்குள் என்ன உரிமை என்பதை நீங்களும் நானும் நல்ல தெளிவாக இருந்தோம்னா நமக்கு போராட்டமான ஜபங்கள் இருக்கவே இருக்காது. எத்தனை தடவை நீங்க தோல்வியை பார்த்தாலும்
எத்தனை தடவை நீங்க தோல்வியை பார்த்தாலும் கிறிஸ்து இயேசுடைய உரிமை முழுமையா உங்களுக்குள்ள கிரிகை செய்யும் பொழுது அதன் முடிவு நிச்சயமாக வெற்றிதான், ஜெயம்தான், பூரணம்தான். ஹல்லேலூயா. நித்தியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சொல்றேன், நித்தியமானது. ஹல்லேலூயா.